ஹலோ கைஸ், இங்க இல்ல அங்க இல்ல, இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் திருடர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு லட்சமா பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பிஞ்சு போன செருப்பு கிடைச்சா கூட கண்ணில் ஒத்திப்பாங்க. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போற இந்த திருட்டு பசங்க லேஸ்பட்ட ஆளுக கிடையாது. இவனுங்க வர சத்தம் கேட்டா வீட்டுல இருக்கிற பண நகை கூட நடுங்கி போகும். ஏன்னா இவங்க தான் இந்தியாவின் கில்லாடி திருடர்கள். என்னதான் நம்ம ஜாக்கிரதையா இருந்தாலும் திருடனுக்கு திருட வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆச்சரியமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பொதுவா பெட்ரோல் பங்க்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அதுக்கு ஏத்த பெட்ரோல் கிடைக்காது. ஆனா ராமநாதபுரம்ல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல நடந்த இந்த திருட்டு எல்லாரையும் ஓட விட்டது. இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்ய 3 நண்பர்கள் நல்லா காத்து வாங்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நடந்த மொத்த கலெக்ஷனையும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மொத்த கலெக்ஷன் 1,70,000 அந்த டேபிள் ஷெல்ஃப்ல வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல 3 பேரு அவங்க முகத்தை மறைச்ச மாதிரி பைக்ல வந்தாங்க. அதுல பின்னாடி இருந்த 2 பேரு அந்த பைக்கை விட்டு இறங்கி அவங்க கையில இருந்த பெரிய ஆயுதத்தால இவங்க உட்கார்ந்து இருந்த டேபிள் மேல தாக்கினாங்க. இந்த 3 பேரு பயந்து போய் தெரிச்சு ஓடிட்டாங்க. அந்த டேபிளுக்கு அடியில இருந்த லாக்கர்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த திருடர்கள். முழு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த பணத்தை ஒரு நிமிஷத்துல இந்த திருடர்கள் மொத்தமா வலிச்சிட்டு போயிட்டாங்க. ஆண்களுக்கு சமமா சில லேடிஸும் திருட்டு சம்பவத்துல ஈடுபடுறத நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி திருட வரும்போது இந்த ஆன்டிஸ் யூசுவலா குரூப்பா வருவாங்க. இந்த வீடியோல நீங்க பாக்குற இந்த ஆன்டிஸ் உண்மையிலேயே படு புத்திசாலிக தான். இவங்க திருடுற இந்த முறையை பார்த்து நீங்க பயங்கர ஆச்சரியப்பட போறீங்க. இவங்க கடைக்குள்ள நுழையும் போதே இந்த கடை ஓனர் இவங்களை துரத்துறாங்க. ஆனா இந்த கேங் நேக்கா பேசி கடை ஓனரை திசை திருப்புறாங்க. இவங்களுக்கு பின்னாடி மறைவா இருந்த இந்த ஆன்டி உடனே குனிஞ்சு போய் அந்த கடையோட கேஷ் கவுண்டர்ல பணம் இருக்கான்னு செக் பண்றாங்க. இந்த 3 ஆன்டிஸும் ஓனர் பார்க்க முடியாத மாதிரி மறைச்சு நிக்கிறாங்க. இந்த ஆன்டி பின்னாடி இருந்த இன்னொரு கவுண்டர் லாக்கரை ஓபன் பண்ணி அங்க இருந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அப்புறம் திரும்பி போய் அந்த 3 ஆன்டிஸ் பின்னாடி நின்னு செய்கை கொடுத்த உடனே இவங்க எல்லாரும் கடையை விட்டு வேகமா வெளியே போயிடுறாங்க. இந்த கடை ஓனரும் அப்பாடி ஒரு வழியா போனீங்கன்னு நினைச்சு அவங்க கவுண்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் போயிருச்சு. இன்னைக்கு தேதிக்கு கேஸ் சிலிண்டர் விலை எப்படி ஏறி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விலை உயர்வை தவிர்க்க சில பேர் திருட்டு அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் கேஸ் டெலிவரிக்காக இந்த டெலிவரி பாய் அவருடைய சைக்கிள்ல கேஸ் சிலிண்டரை எடுத்துட்டு வராரு. நிறைய சிலிண்டர்ஸை அந்த சைக்கிள்ல விட்டுட்டு ஒரு சிலிண்டரை டெலிவரி பண்ண மேல போறாரு. இந்த நேரம் பார்த்து சைக்கிள்ல இருக்கிற முழு சிலிண்டரை யாரும் சந்தேகப்படாத மாதிரி இவரு திருடுறாரு. பாவம் இந்த கேஸ் சிலிண்டர் டெலிவரி பாய். இவன் திடீர்னு இந்த கேஸ் சிலிண்டர்னால அந்த டெலிவரி பாய்க்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ. யூசுவலா ரோட்ல தனியா இருக்கிற பெண்கள் கிட்ட திருடர்கள் அவங்க கைவரிசையை எப்பவுமே காட்டுவாங்க. இப்போ ஒரு படி மேல போய் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பார்க்கிங் வரைக்கும் வந்துட்டாங்க. பார்க்கிங்ல லுங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த அங்கிள ஒரு திருடன் நோட்டம் விட்டுட்டான். அவரு சேர்ல உட்காந்து பிஸியா ஒரு போனை நோண்டிக்கிட்டு இருந்தாரு. இவன் அழகா பைக்கை திருப்புற மாதிரி அங்கிள் கழுத்துல இருக்கிற தங்க செயினை ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டான். உண்மையிலேயே இந்த திருடர்கள் திருடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்மள திசை திருப்புறாங்க, எதிர்பார்க்காத நேரத்துல சாதாரணமா திருடிட்டு போறாங்கன்னு பாருங்க. அடுத்து பாக்குற ஒரு சம்பவமும் அப்படி நடந்ததுதான். ரிக்ஷால இருந்து இறங்கும் இந்த ஆன்டிய ஃபாலோ பண்ணி வந்த திருடனை ரிக்ஷாக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க வீட்டு கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது அந்த திருடன் வேகமா வந்து இந்த ஆன்டியோட கழுத்துல இருந்த செயினை புடிங்கிட்டு ஓடுறான். இவனுக்காக வெளியில வெயிட் பண்ண அவன் ஃப்ரெண்டோட பைக்ல ஏறி மாயமா மறைஞ்சிடறான். பரிதாபமா இந்த ஆன்டியால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் பெருசா இல்லாத இடத்துல பெண்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். எது கிடைச்சாலும் திருடன் திருடர்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள அவங்க வலது காலை எடுத்து வச்சோன்னே எவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பொருள்கள் அந்த மாதிரி. அப்படி ஒரு வெள்ளி பாத்திர கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு திருட்டு குடும்பம் அந்த கடையில வேலை செய்யும் பெண்கிட்ட அதை எடு இதை எடுன்னு திசை திருப்புறாங்க. இந்த ஓரமா உட்கார்ந்து இருக்கிற அங்கிளும் இந்த ஆன்டியும் ஏதோ பேசுற மாதிரி ஆக்டிங் கொடுத்து எடுக்க வேண்டிய பொருளை டார்கெட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த கடையில இருக்கிற ஒரு வெள்ளி சாமா மூட்டைய எடுக்க பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்டி ஏதோ முகம் துடைக்கிற மாதிரி திரும்பி
தன்னோட புடவைக்குள்ள இருந்த ரகசிய பேக்கை வெளியே எடுத்து ரெடியா இருந்தாங்க. ஏற்கனவே அந்த வெள்ளி மூட்டையை எடுத்த அங்கிள் ஆன்ட்டி வச்சிருந்த இந்த ரகசிய பேக் உள்ள சாமர்த்தியமா போட்டு மறைச்சிட்டாங்க. என்னவோ உண்மையிலேயே பொருள் வாங்க வந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்து கையில இருக்கிற வெள்ளி தட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த கடை ஓனர் பாக்குறதுக்கு முன்னாடி எந்த சந்தேகம் வராம கடையை விட்டு ஓடுறாங்க. சாதாரண திருடன் ஒரு லெவல் பிளானிங் போட்டானா, இப்ப நீங்க பார்க்க போற திருடன்கள் வேற லெவல் பிளானிங் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே ஆமான்னு சொல்லுவீங்க. பஞ்சாப்ல இருக்கிற ஒரு கடையோட சிசிடிவில ரெக்கார்ட் ஆனது இந்த சம்பவம். இந்த கடைக்குள்ள முகத்துல மாஸ்க் மாட்டிக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இவர் வராரு. எல்லாமே தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு சரியா பார்த்துட்டு அந்த எல்லோ பேக் உள்ள இருந்து ஒரு பெரிய கன்னை வெளியே எடுக்கிறாரு. அந்த கடைக்கு வாங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் மிரட்டி கேட்காதவங்களை அடிச்சு உட்கார வைக்கிறாங்க. அந்த கடையில இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம அந்த கடைக்கு வாங்க வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க. இந்த கடைக்கு வாங்க வந்த கஸ்டமர்ஸ் கொஞ்சமும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாவம், இவங்களால இப்படி உக்காந்து பார்க்க மட்டும்தான் முடிஞ்சுது. இதே மாதிரி கராச்சியில நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தா அந்த ரோட்ல நடக்கவே பயப்படுவீங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல ஒருத்தர் பைக்ல உக்காந்த மாதிரி போன்ல பேசிட்டு இருந்தாரு. அந்த சைடா பைக்ல வந்த 2 திருடனுங்க அவர்கிட்ட இருந்த பணம், போனு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இந்நேரம் பார்த்து அந்த சைடா வந்த காரை நிறுத்தி இவங்க கிட்ட இருந்த கன்னை வச்சு மிரட்டி அந்த கார் கிட்ட இருந்து போன் பணத்தையும் புடிங்கிட்டாங்க. இதுக்குள்ள இன்னொரு பைக்ல வந்தவரையும் நிறுத்தி அவர்கிட்டயும் போனையும் பணத்தையும் புடிங்கிட்டு போயிட்டாங்க. முதல்ல போனை பறி கொடுத்தவரு பரிதாபமா கடைசி வரைக்கும் அவருடைய போனை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா திருடர்கள் இவரை கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிட்டாங்க. அடுத்ததா ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கும் போது இந்த திருடனுங்க எப்படிலாம் சுருட்டுறானுங்கன்னு நீங்களே பாருங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க இந்த பெண்ணுக்கு நடுவுல யாருன்னே தெரியாத இவன் என்னவோ அவங்க சொந்தக்கார மாதிரி அவங்க கூட படுத்துக்கிறான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இவன் அவங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டையும் பொத்திக்கிறான். சரியான நேரம் பார்த்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ஆன்ட்டி கிட்ட இருந்து போனை திருடிட்டான். இவன் போய் அந்த ஆரஞ்சு பெட்ஷீட் ஆன்ட்டிக்கு பக்கத்துல படுக்கும் போது எப்படி அந்த ஆன்ட்டிக்கு கொஞ்சம் கூட தெரியல. அதுவும் இன்னொரு ஆன்ட்டி கிட்ட இருந்து போனை எடுக்கிற வரைக்கும் எவ்வளவு கான்பிடண்டா திருடன் பெட்ஷீட்டை பொத்திட்டு படுத்திருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தூங்கும் போது நம்முடைய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வைக்கிறது நம்ம பொறுப்பும் கூட. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். திருடர்கள் திருட வாய்ப்பளிக்கிறது நம்மளுடைய கவனக்குறைவு தான். ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் மேலதான் தப்புன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த திருட்டுகள் எல்லாமே உங்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் செய்யப்பட்டது. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.